சோர் சூப்ன்ட்டு இங்கிலீஷில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கேன்சருக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட்டு. இது வந்து லக்ஷ்மண பழம்னு சொல்கிறாங்க. ஒரு பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்புறமா இன்னொன்று சோர் சூப் பிளான்ட்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் சந்தன செடி இருக்குது. அதுக்குள்ளே பனானா இருக்குது. இந்த மாதிரி நம்ம 5 ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட்டாக பிளான்டேஷன் பண்ணுவீங்க. அந்த 5 ஃபீட்டு இடத்துல நம்ம அது விட்டு கிழங்கு கீழே எல்லாம் வேறு மாதிரி காய்கறிங்க எல்லாம் வளர்த்துக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு. அதாவது எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்ல போட வேண்டாம் அப்படிங்கறதா அந்த பழமொழி. ஏன்னா அந்த பாஸ்கெட் கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் உடைஞ்சிரும். ஸோ வருமானமும் சேமிப்பும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பண்ணாதான் ஒன்னு கைவிட்டாலும் இன்னொன்னு கை கொடுக்கும். வெவ்வேறு பயிரை போடும்போது ஒன்னு கைவிட்டாலும் இன்னொன்னு காப்பாற்றும். அதுதான் 5 லேயர் ஃபார்மிங். இந்த 5 லேயர் ஃபார்மிங்கை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நம்ம ஸ்ரீமூர்த்தி அவர்கள் இத பத்தி பல ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். இது வந்து கோகனட் பிளான்ட், தேங்காய் செடி. இது வந்து ட்ரை ஃபார்மிங். நீங்க அப்பவே பார்த்துருந்து வந்து வெட் ஃபார்மிங், வெட் லேண்ட் ஃபார்மிங். இது ட்ரை ஃபார்ம் லேண்டிங். ஸோ இங்கே வந்து நம்ம தென்னாய் செடி போட்டிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு முதல்ல 5 அடிக்கு கரேப்பாக்கு போட்டிருக்கிறீங்க. அதோட 5 அடிக்கு இப்போ பாருங்க, இப்போ போட்டுன்னு இருக்கிறீங்க. இது வந்து லக்ஷ்மண பழம்னு சொல்கிறாங்க. சோர் சூப்ன்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேன்சருக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட்டு. ஸோ இந்த செடி போட்டுன்னு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாலே வந்தால் அதுக்கு 5 அடிக்கு நம்ம பனானா போட்டிருக்கிறீங்க. ஸோ அப்படியே முன்னாலே வந்தால் திரும்பி தென்னை செடி வரும் 20 அடிக்கு. ஸோ இப்படி பார்ட்டேஷன் பண்ணி அது அப்புறமா நம்மளுக்கு சந்தன செடி, நான் அப்போவே சொன்னேன்ல அந்த மாதிரி இது சந்தன செடி போட்டிருக்கிறீங்க. இது 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 இயர்ஸில் இது ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகிடும், ப்ரிப்பேர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கேப்பில் நம்ம கேப்பே இல்லாமல் 5 அடிக்குள்ளே ஒரு பிளான்ட்டாக போட்டு 5 ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட்டாக போட்டு மல்டிபிள் கிராப்பிங் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதில் 5 லேயர் மாடல். அதப்புறமா நம்ம இங்கே கிழங்கு கீழே எல்லாம் கிழங்கு காய்கறிங்கோ எல்லாமே வளர்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ ஸ்டீவியா போடலாம். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் டயபெட்டிக் இருக்கிறதுனால ஸ்டீவியா போட்டால் ஸ்டீவியாலேருந்து நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, பைபேக்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்டீவியா போடலாம், கிழங்கு போடலாம், டர்மரிக் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஜிஞ்சரை போடலாம். இந்த மாதிரி நிறைய இது பண்ணி நம்ம ஒரே இடத்துல 5 லேயர் மாடலிங் பண்ணியிருக்கிறீங்க. 5 டு பிளான்ட் நம்ம 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் வைப்பீங்க. ஒரு பிளான்ட் ஒரு வித பிளான்ட்டுக்கு இன்னொரு அதே வித பிளான்ட்டுக்கு 20 ஃபீட்டு காமனாக கேப் வைப்பீங்க. பாருங்க, அங்கே தென்னை மரம் செடி போட்டிருக்கேன் 20 ஃபீட்டில். ஸோ அதோட 20 ஃபீட்டில் இன்னொரு தென்னை மரம் போட்டிருக்கிறேன். அந்த நடுக்குள்ளே ஒரு பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்கிறேன். ஒரு பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்புறமா இன்னொன்று சோர் சூப் பிளான்ட்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் சந்தன செடி இருக்குது. அதுக்குள்ளே பனானா இருக்குது. இந்த மாதிரி நம்ம 5 ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட்டாக பிளான்டேஷன் பண்ணுவீங்க. அந்த 5 ஃபீட்டு இடத்துல நம்ம அது விட்டு கிழங்கு கீழே எல்லாம் வேறு மாதிரி காய்கறிங்க எல்லாம் வளர்த்துக்கலாம். சார் 5 காம்பினேஷனில் வந்துட்டு ஏதாவது ஒன்று வளர்க்கக்கூடாது, இந்த காம்பினேஷன் சூட் ஆகுது அப்படிதான் இருக்கா? நிறைய நல்ல கொஸ்டினாக கேட்டீங்க. இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா மேடம், ஒரு செடிக்குள்ளே இன்னொரு செடிக்கு கேப் 20 ஃபீட் வேணும். ஏன்னா அந்த இந்த வேருக்கு காம்படிஷன் ஆகக்கூடாது, ரூட் காம்படிஷன் ஆகக்கூடாது. அதனாலே தான் வேறு மற்ற செடிங்க போட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு உள்ளே ரூட் காம்படிஷன் ஆகக்கூடாது. பாத்தீங்களா, நம்ம விவசாயம் அப்படின்னு ஏதோ ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா எவ்வளவு நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தன்னோட நிலத்தை பத்தியோ பயிரை பத்தியோ எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸ்ரீமூர்த்தி. இன்னும் பல ரகசியங்களை இந்த ஒரு வீடியோல கண்டிப்பா உடைக்க தான் போறாரு. வழக்கம் போல அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபார்மிங் மெத்தடை நீங்களும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. இதுக்காகவே ஃப்ரீடம் ஆப்ல ஒரு டெடிகேட்டட் கோர்ஸே இருக்கு. 5 அடுக்கு விவசாயம் கோர்ஸ் அப்படிங்கறதா அந்த கோர்ஸோட பேரு. மறக்காம இந்த ஒரு கோர்ஸ் ஃப்ரீடம் ஆப்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க தொடர்ந்து ஸ்ரீமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு சாயில் பாருங்க மேடம், சாயில் கையிலே எடுத்துடலாம். இதெல்லாம் ஆக்சுவலி கிராவல். இது ரெட் கிராவல். இதில் கையிலே மண் எடுத்துடலாம். அப்படியே
இந்த மாதிரி இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். மண் பார்த்தாலே பூ மாதிரி இருக்கும். அது ஸ்மெல்லு பார்த்தாலே அந்த மண் வாசனையை நீங்கள் பார்க்கலாம். சார் இப்போ வந்து பிளான்டிங் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ், லாங் டேர்ம் கிராப்ஸ் அது வந்து எப்படி கரெக்டா? இந்த பனானா பிளான்ட்டு 20 ஃபீட்டுக்கு மேலே பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு இது கும்பு பாலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரூப் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம அப்படியே விட்டாலும் இது நம்மளுக்கு எவ்வளோ ஈல்டு வருமோ 10 ஏக்கரில் மோனோக்ராப்பில் அந்த மாதிரி ஈல்டு வரும். ஆனால் இதுக்குள்ளே இது விட்டுறீங்க பாருங்க, அது உங்களுக்கு காமிக்கலாம், இது பார்த்துக்கலாம். இதான அப்புறமா இது விட்டுரும், இதான அப்புறமா அது கீழே இருக்கிறது பெருசாகும். ஸோ இந்த மாதிரி 4 நாளைக்கு டெவலப் ஆகும். எவ்ரி 4 months எவ்ரி 5 months ஹார்வெஸ்டிங் வந்துனே இருக்கும். சார் உங்க ஃபேமிலிக்கு எத்தனை விதமான இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க? 5 லேயர் 6 லேயர் எத்தனை பண்ணிருக்கீங்க? ஸோ மேடம் அப்படி பார்த்தா நான் டோட்டல் 400 to 600 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஜாக் ஃப்ரூட் இருக்குது நம்மனால. ஜாக் ஃப்ரூட்லேயே 22 வெரைட்டிஸ் இருக்குது. ஜாமுன் போட்டிருக்கிறேன். ஜாமுன்லே 4 டைப்ஸ் ஆஃப் ஜாமுன் இருக்குது. சீட்லெஸ் இருக்குது, சீடு இருக்குது, அதில் ஒயிட்டிஷ் இருக்குது, பிங்கிஷ் இருக்குது. இந்த மாதிரி நான் கோவாலே 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று பிளான்ட்டு ஒரு ஜாதி விதவிதமாக வச்சுருக்கிறேன் மேடம். அதனால நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கு பெரிய கஷ்டமே கிடையாது மேடம். ஈஸியாக சேல் ஆகிடும். தெரிஞ்சவரை கேட்டு வாங்கி போகிறாங்க. எந்த ஒரு பயிரை வளர்த்தா ஷார்ட் டேர்ம்ல நம்ம நிறைய வந்து ஈல்டு பெறலாம்? ஃப்ரூட் வெரைட்டிஸ்னா பனானா 9 to 10 11 monthsல ஃப்ரூட் வெரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும் மேடம். கொக்கோனட்டானா 6 to 7 இயர்ஸில் வரும் மேடம். நாங்கள் ஹைப்ரிட் போடுறதுனால 4 இயர்ஸ்லேயே வந்துடும் மேடம். நான் ஆல்மோஸ்ட் ஜெனட்டிக்கலி சேஞ்ச் ஆன எந்த செடியும் நான் போட மாட்டேன் மேடம். பிகாஸ் ஏன்னா ஜெனட்டிக்கலி சேஞ்ச் ஆனால் அது நேச்சருக்கு ஒத்து வராதுன்ட்டு நான் நேச்சுரலாகவே போட வச்சுன்னுக்கிறேன் மேடம். ஸோ மேடம் அந்த பிளான்டேஷன் போயின்னு இருக்குது, அது புது பிளான்டேஷன் போட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க. ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த ஸ்பேஸ்லேயே வேறு பிளான்ட் போட்டுன்னு இருக்கிறேன் மேடம். இப்போ அந்த பனானா மரத்தோட வேற என்ன பிளான் போட போறீங்க? மேடம் ஜிஞ்சர் போட்டு வச்சுன்னு இருக்கிறீங்க மேடம். அங்கே நிறைய பேர் கேள்விப்பட்டேன் ஜிஞ்சர் போடக்கூடாது, ஜிஞ்சர் போட்டதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல வேற எதையும் வளர்க்க முடியாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது இல்லை மேடம், நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால ஜிஞ்சரும் போடலாம், காரடமமும் போடலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி ஜிஞ்சர் போடாமல் இருந்தால் ஜிஞ்சர் சாப்பிட்றதுக்கே கிடையாது மேடம். இன்றைக்கி ஓன்லி ஜஸ்ட் 40-50 rupeesல வைப்பாங்க. நாம் எல்லாம் வந்து இந்த ஜிஞ்சரை ப்ரோசஸ் பண்ணி ட்ரை பண்ணி விற்றுறீங்க. அது நிறைய கிலோ 400-500 rupees எபோவ் போகுது மேடம். ஆயுர்வேதிக்கில் வேலை வரும். சார் இப்போ இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பிளானிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்களா? அப்போவே சொன்னேன் இல்லை மேடம், நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் பிளானிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாம் பேப்பர் பிளானிங்கில் போட்ட அப்புறமா தான் வரணும். ஏன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நம்மளுக்கு பிளான் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டரில் எனக்கு தெரிஞ்சபடி அதுக்கு தான் நான் அப்படி தான் பிளான் பேப்பர் பிளானில் தான் 1க்கு 10 வாட்டி எழுது பார்த்து இது மேட்ச் ஆகுமான்ட்டு படித்து பார்த்து அது அப்புறமா தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் மேடம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவருக்கு அது தேவையில்லை மேடம். என்ன போடணும் எது போடணுன்ட்டு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 1 ஏக்கர்ல 5 வெரைட்டி வளர்க்குறீங்களா? என்னென்ன இருக்கு மேடம்? இப்போத்துக்கு இந்த 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 பிட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த பிட்டில் பனானா இருக்குது, சோர் சூப் இருக்குது, அப்புறமா சோர் சூப் இருக்குது. இது லக்ஷ்மண பழம்னு சொன்னாங்க. கேன்சருக்கு இது மருந்து மாதிரி யூஸ் ஆகும் சோர் சூப்புன்ட்டு. நீங்கள் நெட்டில் வேணுமா நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப டிமாண்டு இருக்குது. ஸோ அது அப்புறமா திரும்பி முன்னாலே வந்தால் ஜாமுன் போட்டிருக்குது, ஜாமுன் இருக்குது, ஜாமுன் வளர்த்துருக்குறீங்க. அது அப்புறமா கரேப்பாக் வந்துருக்குது. இது பாருங்க, பீனட் பட்டர் இருக்குது, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு பீனட் பட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாலே போனால் அபியூன்ட்டு பிளான்ட் இருக்குது. இந்த ஃப்ரூட் எல்லாம் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், ட்ராபிக்கல், நான் ட்ராபிக்கல், அப்புறமா சப்ட்ராபிக்கல், அப்புறமா நம்ம எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறீங்க மேடம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கிறீங்க மேடம். இப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்க 5 லேயர் ஃபார்மிங்னா 5 காம்பினேஷன் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ட்ரை ஃபார்மிங்னா ஒரு மாதிரி பண்ணும், வெட் ஃபார்மிங்னா ஒரு மாதிரி. ஃபார்மிங்க்கு என்ன வெட் ஃபார்மிங்? ட்ரை ஃபார்மிங்கு அரேக்கா நட், கோகோனட், அப்புறமா மெக்னட், அப்புறமா நம்ம கொக்கோவா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி கீழே விதவிதமான காய்கறிகளும் நம்ம வளர்த்துக்கலாம் மேடம். வெட் ட்ரை ஃபார்மிங்கில் சந்தன மரம் பண்ணியிருக்கிறீங்கோ, சந்தன மரத்துக்கு அட்டாச்சாக ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறீங்கோ, சுகர் ஆப்பிள் பண்ணியிருக்கிறீங்கோ. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மேட்ச் பண்ணி நம்ம பண்ணலாம் மேடம். இது பாருங்கோ,
இது நம்ம மேன்யூரு, இது நாமளே பண்ணி வச்சா மேன்யூரு. ஆனால் இது என்னன்னா கவு டங்கு, கவு யூரின்னு எல்லாமே போட்டு இதுக்கு நம்ம கடலை மாவு, அப்புறமா வெல்லம் இதெல்லாம் போட்டு, ஆர்கானிக் வெல்லம் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கிறது. இது வந்து நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன், நிறைய இது கொடுக்கும் மேடம், மைக்ரோ நியூட்ரிஷன் கொடுக்கு. ஆனால் இதில் ஒரு நம்ம என்னெல்லாம் என்பிகே, யூரியா எல்லாம் போடுறீங்கோ அதோட இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது பாய்சனைஸாக இல்லை. இது நல்லபடியாக வேலை பண்ணும் மேடம். இதுதான் நம்ம இப்போ வளர்க்குறதுக்கு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணி நம்ம போடுறீங்க. இது கனாமிருத்தம்ன்ட்டு சொல்கிறாங்க மேடம். இது பேர் கனாமிருத்தம். எத்தனை தடவை போடணும் சார்? வீக்ல இல்லை ஒரு மந்த்ல? என்ன மேடம், நாங்கள் இது கனாமிருத்தம் எல்லாம் வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் நம்ம போடுவீங்க. இந்த கனாமிருத்தம் வந்து ரெய்னி சீசனில் மட்டும் போடுவீங்க. ஏன்னா ரெய்னி சீசனில் செடி நல்லா வளர்க்கும் மேடம். அதனால இந்த ஒரு வீடியோவில் இந்த 5 அடுக்கு விவசாயம் முறையை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது செய்ய விருப்பப்படுறவங்க மறக்காம நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு கோர்ஸை நம்ம ஃப்ரீடம் ஆப்ல செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விவசாயம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.